எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டயரை வந்து மிஷின் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மிஷின்லேயே கீழே வந்து ஒரு 3 பெடல் இருக்குது. அந்த பெடலில் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா அதில் கரெக்டாக வந்து பழைய டயரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்லைட்லி வந்து சோப் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லிவரை வச்சு ஒரு பக்கமாக வீலை எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஸலரேட்டரை ப்ரெஸ் பண்ணி அந்த மிஷினை வந்து ஸ்லோவாக ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளோட பழைய டயர் வந்து ரொம்ப அழகாக வந்து வெளியில் வந்து வந்துடுது. ஸோ இப்படி வெளியில் வந்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய பாட்டம் பீஸையும் லைட்டாக லிவரை வச்சு தூக்கி விட்டுட்டு ஒன் மோர் ரொட்டேஷன் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது அழகாக வந்து ஃபுல் டயரையுமே வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து மிஷின் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இல்லை அப்படின்னா மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலில் போட்டு மிதித்து தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிம்மில் அவுட் இருக்காங்கிறத அதிலே ரொட்டேட் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு புது டயரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த புது டயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில இடங்களில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நாட் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டயரில் வரக்கூடிய அந்த மவுத் இருக்குங்களா, வால்வ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சின்ன டூல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டூலை போட்டு ஒரு இழுத்து விட்றாங்க. அது அழகாக போய் உள்ளுக்குள்ளே லாக் ஆகிடுது. ஸோ இப்போ புது டயரை எடுத்து அந்த புது டயரில் இருக்கக்கூடிய நாட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து குப்பையில் போட்டுட்டு இந்த புது டயரில் லைட்டாக வந்து சோப் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த சோப் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்னர் கிரிப்பு வந்து ப்ராப்பராக போய் நம்மளோட அலாய் வீலில் சீட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சோப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சோப் ஆயில் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது சில இடங்களில் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும்போது ப்ராப்பர் சீட்டிங் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக சோப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒரு கிளான்ஸ் வந்து ரொட்டேஷனை போட்டுட்டு அதே மாதிரி லிவரை வச்சு ஒரு கிளான்ஸ் பாட்டமில் எடுத்து விட்றாங்க. அப்படி பாட்டமில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து மிஷினோட ஆக்ஸலரேட்டர் பெடலை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து போடுறாங்க. ஸோ இப்படி ரொட்டேஷன் போடும்போது ப்ராப்பராக வந்து டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் ஆகிக்குது. இப்போ எடுத்துகிட்டு ஒரு தடவை மேனுவல் செக்கப் பண்ணுறாங்க, 2 பக்கமே ப்ராப்பராக சீட் ஆகிருக்கா அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கம்ப்ரெசர்லேருந்து வரக்கூடிய ஏரை யூஸ் பண்ணி டயருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணுமோ அந்த ப்ரெஷரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது பேக் டயர் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 PSI வரைக்கும் வச்சுட்டு அதை வந்து ஏர் கேஜ் வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து ஏர் அடிச்சிருக்கோமாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த மிஷின் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு LSC தட்டி விடுங்க. அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.